ஐயநாதன் அவர்கள்ட்ட தொடங்குறேன். எப்படி பார்க்குறீங்க இந்த புகழ் மாலை என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? எம்ஜிஆர் அவர்களுக்கான புகழ் மாலை. அமரர் எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு ஒரு நினைவு கூறத்தக்க ஒரு தலைவர். பல்வேறுபட்ட விடயங்களில் அவர் ஒரு நினைவு கூறத்தக்க ஒரு தலைவர். குறிப்பாக அவர் 77 ஆட்சிக்கு வந்து 87 அவர் இறக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னோம்னா அவருடைய செயல்கள் வந்துட்டு மக்களினுடைய தேவைகளை முதன்மையாக கொண்டு நிறைவேற்றக்கூடிய, அடிப்படை வசதிகளை மேம்படுத்தக்கூடிய, உதாரணத்துக்கு வந்துட்டு கிராமம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா கிராம தன்னிறைவு திட்டம் அப்படின்னு ஒன்றத்தை கொண்டு வந்துட்டு இப்போ நிறைய இந்த மேல்நிலை நீர் தொட்டிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது அப்புறம் வந்துட்டு அவர் பீரியடில் அப்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த திரு முத்துசாமி அப்போ பார்த்தீங்க அப்படின்னம்னா நிறைய இந்த மெயின் ரோட்லேயே போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட் பஸ்ஸஸ், மாநில அளவிலான அந்த போக்குவரத்து இதெல்லாம் வந்துட்டு அந்த கிராமத்துலேருந்து புறப்படக்கூடிய வாய்ப்பு, இல்லாட்டி கிராமத்தை போயிட்டு டச் பண்ணிட்டு வெளிலவா மெயின் ரோடுக்கு வா அப்படின்ற மாதிரியான ஒரு இதெல்லாம் பண்ணி விரிவுபடுத்தியவர். கலைஞர் இருக்கும்போது பரவலாக போக்குவரத்து நல்லா போச்சு. அதை எம்ஜிஆர் இன்னும் நல்லா விரிவுபடுத்திய ஒரு இது. அது மாதிரி ஒரு கன்சர்ன்டு கவர்மெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எங்களை எல்லாம் பொறுத்த வரைக்கும் தமிழோட விடுதலை போராட்டத்திற்கு வந்துட்டு எம்ஜிஆர் அவர்கள் துணை நின்றது வந்துட்டு உணர்வு ரீதியாக எல்லா விதத்திலையும் அவர் துணை நின்றது வந்துட்டு அபரிதமான ஒரு செயல்பாடு. அதுக்காக நாங்கள் என்றென்றைக்கும் அவருக்கு நன்றியுடையவராக இருப்போம். நாங்கள் அந்த மாதிரியான ஒரு மாபெரும் தலைவர் அவர். ஒரு இந்திய ஒன்றிய அரசு எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை ஒத்தே நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு நிலையில் எம்ஜிஆர் மட்டும்தான் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடியதில் யார் சரி, யாருடைய போராட்டம் சரி, யாருக்கு உதவணும், எப்படி உதவணும் அப்படின்றது அவருடைய அதிகாரத்தையே வந்துட்டு போய் 4 கோடி கொடுத்ததெல்லாம் அவங்களுக்கு தெரியும், ஒரு பத்திரிகையாளர் அவங்களுக்கும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு தலைவர் அவர். அது மாதிரி வர ஒரு இது. ரெண்டாவது அவர் நினைவு கூறத்தக்க ஒரு விடயம் என்ன அப்படின்னீங்கன்னா, ரொம்ப பொதுவாக அரசியலில் வந்துட்டு ஒரு தலைவர்னு வந்துட்டாலே சொன்னது கேட்க மாட்டாங்க. அவர் முதல்வராக இருந்த போதும் கூட தவறுகளை திருத்தி கொண்ட ஒரு மாபெரும் தலைவர். அவருக்கு அப்படி ஒரு குணம் இருந்துச்சு. அவர் இந்த 9000 ஜிஓ எல்லாம் போட்டார். அதுக்கு எதிராக கடுமையாக அப்போல்லாம் நாங்கள் வந்துட்டு தீக்கால இருந்தோம். கடுமையாக அதெல்லாம் எதிர்த்ததெல்லாம் பேசணும். ஒரு கட்டத்தில் அவர் நெடுஞ்செழியனை பார்த்து கேட்டாராம், இது செவிவழி செய்தி தான், என்ன இந்த மாதிரி பேசுறாங்க தீக்காக்காரங்களாம், நாம ரைட்டா அவங்க ரைட்டான்னு கேட்டாராம். அவரு நெடுஞ்செழியன் எப்பொழுதும் போல அவருக்கே உண்டான ஒரு இதோட அவங்க தான் அப்படின்னாராம். சொன்ன உடனே அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா மாத்திக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாத்திக்கிட்டு மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு செயல்படுத்தக்கூடியவர் அப்படின்ற ஒரு இது. அதே மாதிரி தமிழ் மேம்பாட்டிற்காக அவர் வந்துட்டு பல்கலைக்கழகங்கள் அதெல்லாம் கொண்டு வந்தது மாதிரி பல்வேறுபட்ட, அதனால நிறைவு கூறத்தக்க ஒரு தலைவர். தொடர்ச்சியாக ஆட்சி பொறுப்பில் இருந்தாரு, மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு அதிமுக தலைவர்கள் எப்போதும் அவரை நினைவு கூறுவார்கள், மக்கள் நினைவு கூறுவார்கள், அதெல்லாம் இருக்கும், அவருடைய பிறந்த நாள், நினைவு நாள் அப்படின்னு. இப்போ மற்ற கட்சிகள் அவரை ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது 4-5 ஆண்டுகள் அதிகமாக பார்க்க முடியுது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா, கட்டாயம் எம்ஜிஆரை தொடாமல் ஒரு அரசியலை வந்துட்டு கொண்டு போக முடியாது. இப்போ எப்படி பெரியாரை தொடாமல் போக முடியாது, அதே மாதிரி எம்ஜிஆர் தொடாமலும் போக முடியாது. அவருக்குன்னு அந்த அபிமானம் கொண்ட மக்கள் வந்துட்டு இன்றளவும் ஆடுறாங்க. இன்றளவும் ஆடுறாங்க. அதனால அவங்கள தொடணும் அப்படின்னோம்னா இது ஒரு அவசியம் அப்படின்றது ஒண்ணு. அதனால வந்துட்டு எல்லாரும் தொடறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ பாஜக என்னன்னா, அவங்களுடைய அந்த மூத்த அமைப்பான RSSல என்ன சொல்லுவாங்கன்னா, மக்கள் மதிக்கக்கூடியவங்களை நம்ம உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உயர்த்தி பிடிப்பதன் மூலமா அவங்களுடைய அபிமானத்தை நாம பெறலாம் அப்படின்றது அவங்களுடைய கணக்கு. அப்படிலாம் வந்துட்டு தலைவர்களை உயர்த்தி பிடிப்பதுங்கிறது அவங்களுக்கு மீது இருக்கக்கூடிய மதிப்பு, மரியாதை அப்படிங்கிறதா அல்லது வாக்குகளை பெறுவதா? ரெண்டுமே. ஆனா அதுல என்ன, வாக்குக்காக நீங்க வந்துட்டு அந்த தலைவரை தூக்கி பிடிக்கிறதுல வந்துட்டு எந்த தப்பும் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் அந்த எந்தெந்த காரணத்துக்காக நீங்க தூக்கி பிடிச்சிங்களோ, எதெல்லாம் காரணமா சொல்றீங்களோ அதை வந்துட்டு அந்த மக்களுக்கு நீங்க நிறைவேற்றணும் திட்டங்களா. அதுதான் நீங்க பண்ணணும். தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சுட்டு எம்ஜிஆரையும் தூக்கி பிடிக்கிறதுனால என்ன இருக்குது? தமிழுக்கு துரோகம் பண்ணிட்டு எம்ஜிஆர் தூக்கி பிடிக்கிறதுனால என்ன இருக்குது? தமிழுக்கு எம்ஜிஆர் தூக்கி பிடிச்சிட்டு ஈழ மக்களை வந்துட்டு கண்டுக்காத விட்டதுல என்ன இருக்குது? அப்ப எம்ஜிஆர் அப்படின்றது நாகராஜ் அவர்களுக்கான கேள்வி வைக்கிறீங்களா? அதெல்லாம் ஆமா நிச்சயம் பாஜகவுக்கான கேள்வி, மற்றவர்களுக்குமான கேள்வி. இப்ப இவர் திரு விஜய் வந்து கூத்தாடி என்ற கூற்றை சுக்குநூறாக உடைத்து தமிழக அரசியல் வரலாற்றில் மையமானார். இப்போ தனக்கு முன்னோடியாக இருந்த ஒருத்தர் திரைத்துறையிலிருந்து அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கிறாரா? நம்மளை கூத்தாடின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க, ஆனால் அவரையும் அப்படிதான் விமர்சிச்சாங்க, இன்னைக்கு ஒரு இடத்துக்கு அவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அந்த துணியில் அவர் போடுறாரா அந்த வார்த்தை பயன்பாடு? அல்லது இது வந்து எம்ஜிஆர் வாக்குகள் அதிமுகவுடைய அல்லது எம்ஜிஆருடைய அபிமானிகளுடைய வாக்குகளை பெறுவது அப்படிங்கிறதாகவும் அதை பார்க்க வேண்டியிருக்காரு.
இல்ல அதையெல்லாம் விட ரொம்ப முக்கியமா அவர் வந்துட்டு இங்க நம்ம விவாதங்கள்லயே பார்த்தோம், நிறைய வந்துட்டு கூத்தாடின்னு சொன்னாங்க. அதனால ஒரு பெருமையை எடுத்துரைக்கும் போது சற்று எடுத்துரைக்கவும் செஞ்சிருக்கிறாரு விஜய். ஓகே, அவ்வளவுதான். அந்த கூத்தாடிலாம் சொல்லிட்டு வேஸ்டா நீங்க டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வை வேறையா இருக்கும். ஏன்னா இதே தான் வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு கட்சியை விட்டு நீக்கப்பட்ட போது அப்படிதான் பேசப்பட்டாங்க. அவரை கூத்தாடினோம், அவருடைய ரசிகர்கள் எல்லாம் வந்துட்டு விசில் அடிச்சா முஞ்சி. எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியல, ஒருவேளை தெரிஞ்சா சொல்லுங்க, பெரிய கட்சிகள் யாராவது அவரை கூத்தாடின்னு அழைத்து விமர்சிச்சிருக்காங்களா? ஏன் கலைஞரே சொன்னாரு மலையாளில. இல்ல நான் கேட்கறது திரு விஜயா இங்க வர்றவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இல்ல இங்க வர்றவங்கன்னா இப்ப நான் பாஜக சொல்லியிருக்கா, இல்ல காங்கிரஸ் சொல்லியிருக்குதா, அதிமுக சொல்லியிருக்கா, திமுக சொல்லியிருக்கா? திமுகவும் சொல்லியிருக்குது. திமுக கூட்டணி திமுக எங்க யார் பேசுறாங்க எனக்கு சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்க விரும்புறேன். சமூக வலைதளங்கள்ல போறதுல நிறைய எல்லாமே போகுது. நான் சொல்றது ஒரு அதிகாரப்பூர்வ பேச்சாளர்கள் அளவுல எனக்கு நினைவுல நீங்க இருந்தா சொல்லுங்க. அதுக்காக சிறுத்தைகள் தலைவர் திருமா வந்துட்டு உரிய மரியாதை கொடுத்து எல்லாம் பேசினாரு. சிறுத்தைகள் கட்சியை சார்பா பேச வந்த ஒருத்தர் வந்துட்டு எப்படி பேசினாருன்றது எனக்கு நினைப்பு இருக்குது. எல்லாரும் பார்த்து அதுதான் அவரை இது பண்ணி. அது மட்டுமே இல்ல, அது பெரிய வெளியில இருக்கு. அதாவது சக்சஸ் ஆக மாட்டாருன்னு ஒருத்தர் சொல்லி அவர் மீதான நம்பிக்கையை வந்துட்டு சிதைக்கணும் அப்படின்னு வரவங்க எல்லாம் அவருடைய இந்த தொழிலை வந்துட்டு முன் வச்சு சிறுமைப்படுத்துறாங்க இல்லையா? அதற்காக இந்த எடுத்துரைப்பு தேவைப்பட்டது. அது அன்னைக்கு எதிர்வினையாகத்தானே இருந்துச்சு. நீங்க சொல்லக்கூடிய ஆலு ஷானவாஸ் பேச்சும் ஒரு எதிர்வினை தானே, வினைக்கான எதிர்வினையா இருந்துச்சு. ஆனா அந்த வார்த்தைக்கு தான் அவர் இன்னைக்கு பேசியிருக்கலாம் அப்படிங்கிறீங்க. அப்படி நிராகரிக்க முடியாதுன்னு சொல்றாரு. கூத்தாடின்னு சொல்லி நிராகரிக்க முடியாது. ஏற்கனவே திரைத்துறையில வந்த ஒருத்தர் இங்க சாதிச்சிருக்கார் அப்படிங்கறத அவர் இடித்துரைக்கும் ஒரு வாய்ப்பாகவும் இதை பயன்படுத்தியிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் உங்க கருத்தை நான் எடுத்துக்கிறேன். பேசுவோம். திரு நாகராஜ், எம்ஜிஆர் அவர்கள் மீது எல்லோருக்குமே பாஜக பற்றுதல் வந்திருக்கிறத பார்க்க முடியுது, மகிழ்ச்சி. ஆனால் திரு ஐயநாதன் சில கேள்விகளையும் முன் வச்சிருந்தாரு. இந்த பற்று அவர் மீதான மரியாதை என்பதாக இருக்குதா, அல்லது அவர் சார்ந்த அவருடைய வாக்குகளை பெறுவது அப்படிங்கிறதா இருக்கா, இல்லை அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு நட்பான ஒரு மெசேஜ் சொல்றோம், சிக்னல் கொடுக்குறோம் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியிருக்கா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இந்த நாள்ல அவருடைய புகழை போற்றுவதில் நானும் பெருமைப்படுகிறேன். பள்ளி பருவங்கள் அவருடைய படத்தை எல்லாம் கண்டு ரசித்தவன். அது மட்டும் இல்ல, இப்ப ஐயனார் சொன்னாங்க, எம்ஜிஆர் அவர்கள் குறித்தும் மோடி அவர்கள் பேச்செல்லாம் குறித்து சொன்னாங்க. நான் ஒரு கம்பேரிசன் கொடுத்தாகணும். எம்ஜிஆர் அவர்கள் 3 எழுத்து மந்திர சொல் என்றார், மோடி அவர்கள் 4 எழுத்து மந்திர சொல். எந்த வகையிலும் மோடி அவர்களை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது. ஒரு பொருளை கொள்வதற்காக கொள்கிறார்களுக்காக குறைத்து மதிப்பிட முடியாது. அதாவது குன்றில் மேல் இட்ட விளக்காக இருந்தவர் எம்ஜிஆர், மலை மீது இட்ட விளக்காக இருந்தவர் நரேந்திர மோடி அவர்கள். அதுல பல கம்பேரிசன் நான் சொல்ல முடியும். எம்ஜிஆர் அவர்களுக்கு மோடி. சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். தேசிய கல்வியில காலை உணவு கொண்டு வந்தவர் நரேந்திர மோடி அவர்கள். ஏழைகளுக்காக வாழ்ந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். ஏழைகளுக்கு அதிகாரம் கொடுத்தவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்னும் ஜன்தன் வங்கி கணக்கு மூலமா 56 கோடி ஜன்தன் வங்கிகளுக்கு ஏழைகளுக்காக திறந்து வைத்தவர் நரேந்திர மோடி அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவை பயன்படுத்த முதலமைச்சரானார். சினிமாங்கிற துறையை மிகச்சரியாக முதலாளி, தொழிலாளி, விவசாயி, அப்பா ரோல், அம்மா ரோல், தனையின் ரோல், தந்தை ரோல், எந்த ரோல் அந்த ரோல்ல எடுத்து மக்கள் மனதை சென்றடைந்தவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆனா ஒரு தேசபக்தனாக, ஒரு பிரச்சாராக மக்களை சந்தித்து எந்த ஒரு